வணக்கம். திருச்சியில் பிறந்து வளர்ந்ததுக்கு ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன்ஸில் நானும் தான். ஏன்னா என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தான். நான் என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் பிஷப் கீப்பரில் தான் பண்ணேன். அப்புறம் என்னுடைய அண்டர் கிராஜுவேட்காக நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய மேல் படிப்புக்காக எலும்பு படிப்புக்காக நம்ம சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் என்னுடைய எம்எஸ் ஆர்த்தோவை பண்ணேன். ப்ளஸ் இந்த மருத்துவம் படிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்த ஒரு சப் ஸ்பெஷாலிட்டியில் ஒரு ஈடுபாடு வந்ததுனால நான் கொரியாவில் போய் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரியை கற்றுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போயிட்டு ஸ்பைன் இன்டர்வென்ஷன்ஸை கற்றுக்கிட்டேன். இட்டாலியில் போயிட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சிங்கப்பூரில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் சென்டர்ஸ் இன் இந்தியா சப் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ்க்குள்ள நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ்க்கு போகும்போது மற்ற வேரியஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற சர்ஜன்ஸ் நம்ம சீனியர் சர்ஜன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம நிறைய ஐடியாஸ் நமக்கு கொடுத்தோம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை ஒரே ஆங்கிளில் பார்க்காம வேறு கோணத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2007 நான் ஜஸ்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ எ புக் என்னோட மெடிக்கல் புக்ஸில் பார்க்கும்போது அப்போ அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்கு சர்ஜரி இல்லாமல் ஏதாவது அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த நர்வ் ரூட் பிளாக்கை பற்றி அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு பேஷண்ட்ஸ் அந்த டைமில் என்னை அணுகுனாங்க. லைக் சிவியரான டிஸ்க் பெயின் ஆல்ரெடி 3 times ஆப்ரேட். ஸோ 4th டைமும் ஆப்ரேட் பண்ணணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஏதாவது என்னால் பண்ண முடியல, எனக்கு சர்ஜரியே வேண்டாம் அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த நர்வ் ரூட் பிளாக்கை அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம உங்களுக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ரொசீஜரை கன்சென்ட்டோட நம்ம அது பண்ணோம். லக்கிலி பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு இமீடியட்டான பெயின் ரிலீஃப் கிடச்சிது. அன்டில் நவ் ஹி அவாய்டட் சர்ஜரி. எதுக்காக இந்த ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணேன்னா, ஒரே ஆங்கிள்லேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காமல் பல கோணங்களில் நம்ம ஒரு பேஷண்ட்டை அணுகணும். அவங்களுக்கு என்ன தேவை, எது சிம்பிளாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம்னா ஈவன் இஃப் இட் இஸ் அ நியூவர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் வில் அக்செப்ட். அவர் பேஷண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ் கிரேட். ஸோ அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக செய்கிறதுல ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் இஸ் ஆல்வேஸ் தி கீ.